ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக நம்ம ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தா எந்தெந்த மாதிரியான கெடுதலை கொடுப்பாரு சார்? பொதுவாகவே ஜாதக ரீதியான வகையில் ஒருவருக்கு இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தகுதி இந்த சந்திர பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போய் அப்படின்னா, யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துட்டுருக்கிறாரோ, அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து இருந்துருக்கிறாரோ, அந்த மாதிரியான ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகுவும் சந்திர பகவானும் சேர்ந்துருக்கிறோ, இந்த மாதிரி அமைப்புகளில் பொதுவாகவே சந்திர பகவான் கெட்டு போயிருந்தார்னு வைங்களே, அப்படி கெட்டு போய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை அப்படிங்கிற சந்தோஷம் தட்டுப்படுவதில் கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது, தடை ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை. அதாவது சந்திர பகவான் சாஸ்திர ரீதியாக மனோகாரகர் அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் சந்தோஷம் அப்படிங்கிறத விட சங்கடம் அப்படிங்கிற சந்தேகம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். தேவையில்லாத குழப்பம், வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த சந்திர பகவான் கெட்டு போன ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எந்த ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போயிருக்கிறாரோ அந்த ஜாதகருடைய தாயாரும் அவரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய அல்லது தாயார் அவர் யாரோ ஒருவர் மறைஞ்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உண்டான உண்மையாக இருந்துட்டு இருக்குது. யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போயிருக்கிறாரோ அவருக்கு தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக தகுதியில் தேவையில்லாத தடங்கள் ஏற்படக்கூடியது, அவமானம் ஏற்படக்கூடியது, சிக்கல் ஏற்படக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சந்திர பகவான் கெட்டு போன ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே சந்திர பகவான் கெட்டு போச்சு அப்படின்னு வைங்களே, ஒரு ஆண் ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போச்சு அப்படின்னா பெண்கள் மூலமாக அவமானம், பெண்கள் மூலமாக வெகுமானம் கிடைக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு அதே பெண்கள் மூலமாக அவமானம் ஏற்படுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்டு போயிருக்கிறாரோ அவங்க ஜாதகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனோபயம், தேவையில்லாத வில்லங்கம், அதாவது வீதியில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்கு நீங்களே பிரச்சனை அப்படிங்கிறது வந்துன்னா பார்க்கலாம். ஆனால் அதே பிரச்சனையை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கும். பேசுகிற பேச்சில் கூட தேவையில்லாத வம்பு, அதாவது அன்பாக பேசி வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய இந்த காலத்தில் அன்பாக பேசி தேவையில்லாத வம்புகளை இழுக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த சந்திர பகவான் கொடுத்துட்றார். அப்படிங்கிறது சாதனையான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுற உங்களுக்கு சோதனையான காலங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சந்திர பகவான் கெட்டு போன ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சார், தனக்கு தானே சூனிய வச்சுக்கிறவங்களுக்கு என்ன சார் பண்ணுறது? அவங்க வாய் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது? அதற்காகத்தான் உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிறைய பேர் கஷ்டமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தத்தெடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆக இந்த மாதிரியான வம்பு வழக்கு நல்லவராக இருந்து கூட அல்லது வெகுமானமாக இருந்து கூட வாழ்க்கையில் அவமானம் வருதுன்னு வைங்களே, அந்த மாதிரியான நேரங்களில் இந்த தருணங்களை சிந்தித்து பார்த்து இதையெல்லாம் நீங்கள் கணக்கில்
எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் ஒன்று சேர்த்து மொத்த அனுபவங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான். வாழ்க்கையில் சங்கடம், சந்தோஷம், சந்தேகம் எல்லாமே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான நெருடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம தடங்கள் இல்லாமல் நடைபயணம் எடுக்கணும். தடங்கள் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதற்கு என்ன தகுதி அப்படிங்கிற விஷயத்தை கல்வியில் கற்றுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும். கல்வி அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறது நவகிரகத்தின் மூலமாக தான் கற்றுக்க முடியும். வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியுங்கிற விஷயத்தை நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது தெரிய முடியும் அப்படிங்கிறது. ஒரு மனுஷனுக்கு சோர்ந்து போகும்பொழுது தான் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் சில பேருக்கு வருது. அந்த மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகளை கொடுக்கக்கூடிய தருணங்களும் இந்த மாதிரியான கஷ்ட அனுபவங்களை கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆக கஷ்டங்களும் நஷ்டங்களும் இஷ்டப்படாமல் வந்தால் கூட நஷ்டப்படாமல் வாழ்வதற்கு ஆன்மீகம் இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறக்காமல் அடிமனசில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. சூப்பர் சார். அனுபவத்தினால கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தின ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது போன்ற விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.